நடைபெற்று கொண்டிருக்கிற மக்கள் விரோத சர்வாதிகார போக்குடன் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து விவசாயிகளை வஞ்சித்து வருகின்றார்கள். விவசாயிகளுடைய ஜீவாதார உரிமைகளை காப்பாற்றுவதில் இந்த அரசு 1000% தோல்வியடைந்திருக்கிறது. இன்றைக்கு முல்லை பெரியாறு என்பது 5 மாவட்ட மக்களுடைய உயிர் பிரச்சனை, ஜீவாதார பிரச்சனை. ஆகவே இந்த முல்லை பெரியாருடைய உரிமையை காப்பதிலே தொடர்ந்து மௌனம் காத்து வருகிற மௌன சாமியாராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அண்ணன் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்களும் தொடர்ந்து போராடி 142 அடி உடனடியாக முல்லை பெரியாறிலே தண்ணீரை தேக்கி வைக்கலாம் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பையும் பேபி அணையும் சிற்றணையும் அங்கே பராமரித்து செய்ததற்கு பிறகு 152 அடி நிரந்தரமாக தேக்கலாம் என்கிற ஒரு வரலாற்று தீர்ப்பினை ஒரு தொடர் சட்ட போராட்டத்தின் அடிப்படையிலே கேரள அரசு பல்வேறு வதந்திகளை பரப்பிய போதும் அந்த அணையினுடைய முல்லை பெரியார் அணையினுடைய உறுதித்தன்மை பலமுறை நிரூபிக்கப்பட்டு உச்ச நீதிமன்றம் வரை அது நிரூபிக்கப்பட்டு அது பாதுகாப்பாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது என்று வல்லுநர்கள் குழுவும் எடுத்து சொல்லி உச்ச நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர்களும் தீர்ப்பை வழங்கி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் அந்த வாழ்வாதார உரிமையை பெற்றுக் கொடுத்தார்கள். அதற்காக ஒரு நன்றி மாநாடு மதுரையிலே நடைபெற்றதை எல்லோரும் அறிவார்கள். ஆனால் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் அம்மாவுடைய காலத்திற்கு பிறகு இந்த முல்லை பெரியாறில இருந்து தொடர்ந்து குறிப்பாக நம்முடைய தேனி மாவட்ட மக்களுக்கு இன்றைக்கு நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் SCK ஜக்கையன் அவர்கள் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று முல்லை பெரியாறிலிருந்து 18ஆம் கால்வாய், தந்தை பெரியார் கால்வாய், PTR கால்வாயிலே உடனடியாக தண்ணீர் திறந்து விட்டால்தான் 14,000 ஏக்கர் நேரடியாகவும் மறைமுகமாக 50,000 ஏக்கரும் பாசன வசதி பெறும் என்கிற அந்த உரிமை போராட்டத்தை இன்றைக்கு வீதியிலே நின்று கொளுத்துகிற வெயிலிலே புரட்சி தமிழக எடப்பாடி ஒரு ஆணை பெற்று இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக. அதே போலதான் மதுரையிலே நீங்கள் பார்த்தீர்களானால் அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு 58 கால்வாயிலே வஞ்சிக்கப்படுகிறது, திருமங்கலம் பிரதான கால்வாய் வஞ்சிக்கப்படுகிறது, மேலூர் கால்வாய் வஞ்சிக்கப்படுகிறது. அதே போன்று பார்த்தீர்களானால் விவசாயிகள் தங்களுடைய பொன் விளைகிற பூமியை காப்பாற்றுவதற்கு உரிமை போராட்டம் நடத்தினால் அதற்கு தீர்வு காண வேண்டிய முதலமைச்சர் போட்டி கூட்டம் நடத்துவதற்கு பின்புலமாக இருந்து விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிறாரே தவிர, அந்த விவசாயிகளை வேதனைப்படுத்துகிறாரே தவிர, கண்ணீர் வரவழைக்கிறாரே தவிர தீர்வு காணுவதற்கு அவர் அக்கறை காட்டவில்லை. எனக்கு தெரிந்து நம்முடைய அரசியல் வரலாற்றிலே சுதந்திரத்திற்கு பிறகு விவசாயிகள் மீது குண்டாஸ் ஏற்கனவே மின்சார கட்டணம் 1 பைசா உயர்த்துவதற்காக போராடிய போது அந்த விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் தான் இந்த திமுக அரசு. அப்படி கருணையே இல்லாத கல்லஞ்சம் கொண்டிருக்கிற இந்த அரசு அதனுடைய உண்மை சுயரூபத்தை இப்போது வெளிக்காட்டி கொண்டிருக்கிறது. ஆகவே தண்ணீருக்காக கண்ணீரோடு போராடுகிற இந்த விவசாயிகளுக்கு நியாயம் கிடைக்கிற வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து களத்தில் நின்று போராடும். அங்கே தண்ணீரிலே, சென்னை தலைநகரிலே தண்ணீரிலே மிதந்து விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். இங்கே தேனி மாவட்டத்திலே தண்ணீர் இல்லாமல் மக்கள் கண்ணீரிலே மிதக்கிறார்கள். ஆக இதை சரி செய்வதற்கு இந்த முதலமைச்சருக்கு நேரம் இல்லை. அங்கே சென்னையிலே அமைச்சர்கள் குழு அமைத்து நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் சேலம் மாநாட்டுக்கு இந்த வடகிழக்கு பருவமழையின் போது அமைச்சர்கள் குழுவை அமைத்து அறிவிக்கிறார்கள். ஆனால் இதற்கு முன்பாகவே வடகிழக்கு பருவமழை என்பது அக்டோபர், நவம்பர், இது ஏதோ திடீரென்று சென்னை மாநகர் தலைநகரமோ தமிழகமோ முதலாக சந்திக்கிற இது புயல் அல்ல, வெள்ளம் அல்ல, மழைநீர் அல்ல. இது ஏற்கனவே பல ஆண்டுகள் நாங்கள் 2011 புரட்சி தலைவர் அம்மா முதல்வராக இருக்கிற போது தானே புயலை சந்தித்திருக்கிறோம், நீலை புயலை சந்தித்திருக்கிறோம், வர்தா புயலை சந்தித்திருக்கிறோம், ஒக்கி புயலை சந்தித்திருக்கிறோம். கஜா புயலிலே ஒரு மீனவர் கூட இழக்காமல் மக்களை மீட்டெடுத்த பெருமை புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது சாதனை படைத்தார்கள். நிவர் புயல் வரை 10க்கும் மேற்பட்ட புயல்களில் குறிப்பாக சுனாமி காலத்திலே சுனாமி வந்த சுவடு மறைவதற்குள்ளாகவே அடுத்த சுனாமி எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்று எச்சரிக்கை கொடுத்த போது கூட தன் உயிர் முக்கியம் இல்லை, தமிழ்நாட்டு மக்களின் உயிர் தான் முக்கியம் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு மெரினா பீச்சில் சென்று அந்த மக்களை மீட்டெடுக்கிற நடவடிக்கைகள் இதெல்லாம் முன்னுதாரணம். அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர்கள்
9வது மாடியிலே போய் சிகிச்சைக்காக படுத்துக் கொண்டார்கள். அதே போன்று அன்றைக்கு செயல் தலைவராக இருந்த ஸ்டாலின் 2015 கேரளாவில் சிகிச்சைக்காக சென்று விட்டு சுற்றுலா படங்களை சுற்றி வந்ததை உங்களை போன்ற ஊடகங்கள் வெட்ட வெளிச்சமாக்கின. அதே போன்ற 17 துபாய் சென்று அங்கே நாங்கள் ஒரு நிகழ்ச்சியிலே 3 மாதத்திற்கு முன்பாக ஒப்புதல் கொடுத்து விட்டோம் என்று அதை நியாயப்படுத்தி பேசியதையும் ஊடகங்கள் நன்றாக அறிவார்கள். ஆகவே இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற போதும் மக்களை காட்பதிலே இரவு பகலாக அவர் கண் விழித்து மக்களை பாதுகாத்தார். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக வேஷ்டியை மடித்து கொண்டு அந்த தண்ணீரிலே மழை நீரிலே நின்று மக்களுக்கு ஆறுதல் சொல்லி நிவாரணப் பொருட்களை வழங்கி மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் துணை நிற்கும் என்று இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஆகவே என்றைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தான் இன்றைக்கு மக்களுக்காக துணை நிற்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அவலங்களுக்கெல்லாம் இங்க ஒரு இடத்துல தண்ணீர் இருக்குது, ஒரு இடத்துல தண்ணீர் இல்லை, ஆனா எல்லா இடத்திலும் கண்ணீரில் மிதக்கிறார்கள். ஆகவே இந்த அவலங்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் இப்போது அண்ணன் ஜக்கையன் அவர்கள் ஏற்பாட்டில் நடந்ததை போன்று இந்த தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நாங்கள் நடத்துவதற்கு தயங்க மாட்டோம். புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் ஆணையிட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் இந்த அவல ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சியை, சர்வாதிகார ஆட்சியை, ஏனென்றால் வள்ளுவன் சொல்லியிருக்கிறார், இடிப்பாறை இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பாறை இல்லாமல் கெடும் என்ற அந்த குரலுக்கு இலக்கணமாக இன்றைக்கு அவரே கெட்டு போகக்கூடிய நிலைமையிலே, அவரே வீட்டுக்கு போகக்கூடிய நிலைமையில தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை சொல்லி இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக தண்ணீரை திறந்து விட வேண்டும். அப்படி திறந்து விடவில்லை என்றால் எங்கள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் எஸ்.கே. ஜக்கையன் அவர்கள் பொதுச் செயலாளரிடத்தில் ஆலோசனைப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை பெற்று அறிவிப்பார். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.